உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஊரோரம் புளிய மரம் உலுக்கி விட்டா சலசலப்பு. நான் பிறந்த மதுரையில ஆளு காலு நாட்டாமங்க. என்ன முறைக்கிறவ? நல்ல இடுப்ப வளைச்சு நினைச்சு ஆடுறனா? ஏண்டல் ஏண்டல் இந்த புடவை எங்க எடுத்தீங்க ஏண்டல்? ரொம்ப நல்லா இருக்கு ஏண்டல். ஜாக்கெட் எந்த அக்கா கிட்ட தைச்சீங்க? அது நல்லா இருக்கு. பேஷ் பேஷ் சொல்லுங்க ஏண்டல். ஹே இது பாரு, மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்லன்னா நான் கொலகாரியா மாறிடுவேன். டே இப்ப எதுக்கு கொந்தளிச்சிட்டு இருக்கற? உன்னை யார் மாப்பிள்ள பாக்குற மண்ணா கட்டி பாக்குறேன்னு இந்த காமெடி பண்ண சொன்னா? சும்மா இப்பவும் சொல்றேன்டே, கொப்பா பண்ண தப்புன்னு எல்லாத்துக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க சொல்லு. ஆதி பாரதி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சு விடுறேன். எல்லாரும் சந்தோஷமா இருப்போம், நான் கேரண்டி. என்னது? என் அப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என் அப்பா மன்னிப்பு கேட்டுதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னா அப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை. நீ இல்ல இப்ப பைத்தியமா இல்ல பிறந்ததுல இருந்தே பைத்தியமாடி? ஹே, நான் ஒரு பிரச்சனை முடிக்கிறதுக்காக பேசிட்டு இருக்கேன், நீ அந்த பிரச்சனை முடியவே கூடாதுன்றதுக்காக பேசிட்டு இருக்க. அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது யாரு? நீதானே? நானு. பின்ன கோப்பன் சுவேதாக்கு போன் பண்ணாம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே நடந்திருக்காது. ஓ, அப்போ நீ செஞ்ச தப்பெல்லாம் சரியாயிடும் அதானே? எவ்வளவு ஊர் பேர் தெரியாதவளை கூட்டிட்டு வந்து என் அப்பாவோட 2வது பொண்டாட்டின்னு நாடகம் ஆடி என் அம்மாவையும் அப்பாவையும் பிரிச்சது இல்லாம இப்போ என்ன குற்றவாளியா நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. ஏய், கோப்பனுக்கு புருஷன் பொண்டாட்டி உறவுனா என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணேன்னு உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன். நீ அதை மறந்துட்டு இங்க மாப்பிள்ள பாக்குற கீப்ல பாக்குறேன்னு உன்னை நீயே அசிங்கப்படுத்திட்டு இருக்க. எங்க அப்பாக்கு நீ பண்ண அசிங்கத்தை விட இது ஒன்னும் பெரிய அசிங்கம்லாம் இல்ல. ஆனா ஒண்ணுடு, இத்தனை நாள் உங்க அப்பா தான் உனக்கு எடுத்துட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ தான் உங்க அப்பனுக்கு எடுத்துட்டு இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. ஏண்டே, அந்த ஆள் என் மேல இருக்கிற கோவத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் சரி, ஆனா நீ என் மேல இருக்கிற கோவத்தினால என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்குன்னு உனக்கு புரியுதா? எல்லாம் எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் பண்றேன், சுய நினைவோட தான் பண்றேன். அப்ப நான் வேண்டான்றது நீ முடிவு பண்ணிட்ட இல்லையா? ஆமா, உனக்கு புரியலையா? அது அந்த முடிவை நான் எப்பவோ எடுத்தாச்சு. அப்ப என்னை இங்க உட்கார வச்சு கொஞ்சினது, கெஞ்சினது, மாமா மாமான்னு கூப்பிட்டது, என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னதெல்லாம் சும்மாவா? அன்னைக்கு உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால அப்படி நடந்துக்கிட்டேன். இப்ப எனக்கு உன்னை பிடிக்கல, தேவையும் இல்ல. அப்ப நான் உன்னை விட்டு போயிட்டா நீ சந்தோஷமா இருப்ப? கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்பேன். உன்னையே நினைச்சு பைத்தியக்காரி மாதிரி இந்த வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அப்ப நம்மளுக்குள்ள ஒண்ணு இல்ல, அவ்வளவுதான் இல்லையா? அவ்வளவுதான், ஒன்னும் இல்ல. நான் வேணாங்கிற முடிவுல உறுதியா இருக்கேன். ஆமா, ரொம்ப உறுதியா இருக்கேன். அந்த முடிவுல இருந்து மாற போறதும் இல்ல, புரியுதா? தெளிவா தான் இருக்கேன் நான். அப்ப என் வாழ்க்கையில இனிமேல் ஆண்டாள் இல்லன்றது சொல்ல வரேன்? ஏன் வாழ்க்கையில அழகர்னு ஒருத்த இல்லன்னு சொல்ல வரேன். சரி, கடைசியா ஒண்ணு கேட்கிற, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. கோப்பா மேல இருக்கிற பாசத்தினால நீ இந்த முடிவுக்கு வந்தியா, இல்ல என் மேல நிஜமாவே உனக்கு அன்பு இல்லைன்றதுனால இந்த முடிவுக்கு வந்தியா? இப்போ எதுக்கு இந்த முடிவு எடுத்தேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. முடிவு மட்டும் உனக்கு தெரிஞ்சா அது போதும். இன்னைக்கு வந்தால மாப்பிள்ள, அவனதான் எனக்கு பிடிக்கல. நாளைக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோயேன், அவனே எனக்கு பிடிச்சதுன்னு வச்சுக்கோ. அப்ப அடுத்த முகூர்த்தத்திலே நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அழகர், ஃபீல் பண்றியா? இதுக்குதான் இருக்கும்போது தெரியாத அருமை, இல்லாத போது தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றது. திரும்பிட்டே. நீ என்ன விட்டு போனா நான் ஏண்டி சோகமா இருக்க போறேன்? சந்தோஷமா இருக்க போற ஒரே ஆள் நான் தான். நீ எப்படி என்ன மாத்தி மாறி மறந்து மாத்தி மாறி மறந்து மாத்தி. சரி விடு, இப்படி சொன்னா உனக்கு புரியாது. ஸ்ட்ரைட்டா டயலாகே சொல்றேன். உன் கூட வாழ்றதுக்கு நான் அந்த உச்சி மலையில இருந்து, உச்சி மலையில உன் மூஞ்சிக்கு ஓவரு, மொட்டை மாடியில இருந்து குச்சி நான் செத்துக்க வேண்டி. நீ ஏன்டா பேராண்டி சாகணும்? யா வா வா. ஐயோ பாட்டி, இவளுக்கு முன்னாடி சூப்பரா வாழ்ந்து காட்டணும்டா பேராண்டி. பொண்ணு வீட்டுக்காரங்க டவுனை தாண்டி வந்துட்டு இருக்காங்களா. நீ சீக்கிரம் போய் வேட்டி சட்டையை மாத்து. அந்த பொண்ணு பிடிச்சிருந்தா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிருவோம். பாட்டி, அடுத்த முகூர்த்தம் ரொம்ப தள்ளி போடுற மாதிரி இருக்கு பாட்டி. ஏ சாமி, இல்ல பொண்ணு பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிருவோமே. அப்படிங்கிற? ஆமா, கல்யாணத்தை முடிச்ச கையோட நீ, நானு, அத்தை, இந்த புது பொண்ணு இந்த ஊரை விட்டு ஓடிடுவோம். எனக்கெல்லாம் சில பேர் மூஞ்சில இனிமேல் வாழ்க்கையிலே பார்க்க வேணாம். உனக்கு சரினா இன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஆமா, என்ன சொல்ற? சொல்லுடி தெய்வமே. அவ கிடக்குறா, நம்ம பொண்ணு பார்க்க ரெடி ஆகுமா? போ வா.
ஆண்டாள பொண்ணு பார்க்க ஒருத்தவங்க வந்துட்டு போயிருக்காங்க. சரி, ஆனா அந்த மாப்பிளைய பாட்டியும் அழகரும் சேர்ந்து துரத்தி விட்டாங்க. நல்ல விஷயம் தானே. இப்ப விஷயம் அது இல்லங்க, ஆண்டாள வெறுப்பேத்துறன்னு சொல்லி அழகரும் ஒரு பொண்ணு பார்க்க ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஓகே, சரி, அதுக்கு என்ன இப்போ? என்ன நீங்க இவ்ளோ அசால்ட்டா பேசிட்டு இருக்கீங்க? அவங்க ஏதோ விளையாட்டுக்கு செய்யறன்னு எதையாவது செய்யப்போ இது சீரியஸா ஆயிட போகுது. சரிங்க, அப்படியே சீரியஸ் ஆனாலும் என்ன பண்ண சொல்றீங்க? என்ன அது இப்படி பேசுறீங்க? அழகர் உங்க ஃப்ரெண்டு, நீங்க முதல்ல அவர்கிட்ட போய் பேசுங்க. இதெல்லாம் தப்புன்னு சொல்லி புரிய வைங்க. அம்மா, ஆண்டாளத்தையும் அழகர் மாமாவும் பிரியலாம் மாட்டாங்க, நீ கவலையே படாத. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அது அப்படிதான். அழகர் மாமாவும் ஆண்டாளத்தையும் ரொம்ப லவ் பண்றாங்க. அது உனக்கு எப்படி தெரியும்? அடிக்கடி அவங்க சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, அத வச்சுதான் சொல்றேன். அவங்க ரொம்ப லவ் பண்றாங்கம்மா. ரொம்ப லவ் பண்ணா எதுக்கடி சண்டை போட போறாங்க? ஐயோ அம்மா, லவ் அதிகமா இருந்தா சண்டையும் அதிகமா இருக்கும்னு நான் புக்ல படிச்சேன். யாரு நீ? நீ உன் புக்ல இருக்கிறதையே ஒழுங்கா படிக்க மாட்ட, இதுல வேற புக்ல இருந்து படிச்சு கிழிச்சியாக்கும். பேசாம போடி. அம்மா, நிஜமாதாம்மா சொல்றேன். எனக்கு தெரிஞ்சவங்க கூட இப்படிதான் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க புருஷனை ஓவரா லவ் பண்றாங்க. ஏய், என்ன சொல்ற? ஆமாம்மா, ஒருத்தவங்க எப்ப பார்த்தாலும் அவங்க புருஷனை திட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க குழந்தை தூங்குனதுக்கு அப்புறம் அவங்க புருஷனையே கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. மாப்பிள்ளைய போட்டோல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்காரு. இந்த பொண்ணு யாரு? இது நம்ம எதிர்த்த விட்டு பொண்ணு. ஓ, நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல, என் ஃப்ரெண்டு பாரதியை பார்க்க வந்தேன். பாரதியும் ஆதியும் வெளியில போயிருக்காங்க. பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். அவங்க வந்தது பார்த்துட்டு போறேன். ஐயோ. அது ஒண்ணும் இல்ல, இவங்க என் தங்கச்சி பாரதியோட ஃப்ரெண்டு தான். இவங்களுக்கு கொஞ்சம் புத்தி சுவாதீன கம்மி. ஓ, பாவம். ஆமா ஆமா, நீங்க பெருசா கண்டுக்காதீங்க. அவங்க பாட்டுக்கு வருவாங்க போவாங்க, விட்டுருங்க. பாவம், பார்க்க அழகா இருக்கா. ஆண்டவன் இப்படி ஒரு குறைய கொடுத்திருக்கான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.